பின்னாடி மேடம் சொங்கிட்டாங்க. ஏன்னா எனக்கு தோப்பெல்லாம் பார்க்கும்போது நம்ம கவுண்டர் மணி காமெடி வரும் பார்த்தீங்களா, அந்த ஞாபகம் வருதுங்க எனக்கு. ஏன்னா அவர்கிட்ட சார்ட்டை கேட்டேன், இந்த மாதிரி ரோட் சேஃப் தான் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டேன். நம்ம அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோங்க. இவங்களும் மூணார் தான் போகிறாங்களாம். நம்ம ஆனைமலை இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெப்பர்ட் கிராஸ் பண்ணுற ஏரியான்னு சொன்னாங்க. அது சிறுத்தைகள் கிராஸ் பண்ணும் பகுதின்னு போட்டிருக்காங்க. யானை எங்கே வேணாலும் இருக்குன்னு சொல்லி அனுப்புனாங்க. பிபிஎஸ் நம்ம செயின் டைட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். வர மெக்கானிக் ஷெட் ஒன்று வந்தது, அதில் பார்த்தீங்கன்னா செயின் டைட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வண்டிக்கு பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டேங்க் இருக்குது. இன்னும் நம்ம ரிட்டன் வரப்போ ஃபில் பண்ணி போகணும், பிரச்சனை இல்லை. எத்தனை கிலோமீட்ரு, 100 கிலோமீட்டர் தான் போகணும். வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 320 ஓடி இருக்குது. 100 ஓகேங்க. கரெக்டாக என்ன 200 கிலோமீட்டர் வண்டி ஓடும், அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. பின்னாடி மேடம் சொங்கிட்டாங்க. ஏன்னா மேலே ஃபுல்லாக கிளைமேட் செம்மையாக இருந்ததுங்களா, கீழே வந்தோடனே கொஞ்சம் வெயிலாக இருந்தது தான் மேடம்க்கு வந்து கண்ணெலாம் எரிச்சலாக இருக்குது. ஏன்னா உடனே வந்து நம்ம அவ்வளோ கிளைமேட்லேருந்து பட்டுன்னு கீழே இறங்கினாக்கா உடம்பு டயர்ட் ஆகுங்க. ஸோ அதை பூஸ்டப் பண்ணுறது தான் திரும்ப வந்து மூணார் போயிட்டுருக்கோம். ஒரே ஸ்ட்ரைட் ரோடு, ஒரு இடம் மட்டும் லெஃப்ட்டுன்னு சொன்னாங்க. ஓகே சரி, ஓகேங்க. நம்ம டிவிடியில் கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு தோப்பெல்லாம் பார்க்கும்போது நம்ம கவுண்டர் மணி காமெடி வரும் பார்த்தீங்களா, அந்த ஞாபகம் வருதுங்க எனக்கு. அதே மாதிரி இருக்குது ஃபீல் பார்க்க. மூணாருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரே ஸ்ட்ரெயிட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா டேரெக்டாக மூணார் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. வேறு எங்கேயாச்சும் பெட்ரோல் பங்க் இருக்குமா, எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. சரி ஓகே பார்ப்போம். இவனே போவோம் 120 கிலோமீட்டருக்கு. சப்போஸ் மேலே போய் அப்புறம் பெட்ரோல் பங்க் இல்லைனா கஷ்டமாயிடும். பாரத் இருக்குது. நம்ம வந்து ஃபியூல் போட்டு போவோம். டேங்க்கு ஃபுல் பண்ணிவிடுவோம். டேங்க் ஃபுல் ப்ரோ. ஃபில் பண்ணி வச்சுங்க. திரும்ப இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 70 கிலோமீட்டர் இருக்குது. ஓவராலாக சொல்கிறேன், மூணாருக்கு போகிறதுக்கு வந்து 70 கிலோமீட்டரு. கீழே வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ் போயிட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க. அதுக்கப்புறம் மேலே பொறுமையாக கூட போய்க்கலாம். அப்படி அங்கேருந்து நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு ஸோ என்ட்ரன்ஸுக்கு மேலே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடணுங்க.
ஒரு சில வந்து மைண்டு பீஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து ஒரு கரெக்டான சுச்சுவேஷன் எதிர்பார்த்தாங்க டீ குடிப்போம் போயிட்டு. அதெல்லாம் தானாக அமையும், எதிர்பார்க்க தேவையில்லை. மேக்ஸிமம் எங்கிட்ட பார்த்தாலும் மழையாக தான் இருக்குது. நம்ம எந்த மலைக்கு போகிறோன்னு தெரியல. சேவ் வைல்ட் லைஃப் நம்ம நேஷ்னல் அழகாக இருங்க. ரூட்டு பார்த்தீங்களா, குட்டி ஒன்று அழகாக இருக்குது போகிறதுக்கு. நான் சொன்னேன் ஜம்னாமத்தூர் போனோம் அதெல்லாம் சொல்லிட்டு. ஜம்னாமத்தூர் போகிறப்போ ரூட் இந்த மாதிரி தாங்க இருந்தது. அதான் ஹில் ஸ்டேஷனில் ஃபுல்லாக சைடில் க்ரீனிஷ் ஆகும், சென்டராக மரம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு அழகான ஒரு இடம் அந்த மாதிரி இருந்து. ஆனால் கூட கொஞ்சம் ஆபத்தாகவும் இருந்ததுங்க. அழகாக இருந்தால் எந்தளவுக்கு ஆபத்து இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த இடம் இருந்தது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பசங்க அப்போ 3 பைக்கில் போனோம். அதனால் நல்லா இருந்தது போகிறதுக்கு. அதுதான் செக் போஸ்ட்னு நினைக்கிறேன். டூ வீலர் டிக்கெட் வாங்க போல இருங்க. ஓகே, ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சார்ட்டை கேட்ட இந்த மாதிரி ரூட் சேஃப் தான் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டேன். ஆனால் அது வரைக்கும் மூணாவது இந்த பக்கம் போனதில்லை. அதனால் கேட்டோம். இப்போ கேட்டால் நம்ம ஆனைமலை இருக்கிறதா போகிறதுன்னு தெரில. ஏன்னா ஆனைமலை புலிகள் காப்பகம்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதான் என்ன கேட்டேன், சார் போகிற வழியில் எதுவும் பிரச்சனைலாம் இருக்காதுல்ல, சேஃபாக போகலாமான்னு கேட்டேன். ஒரு பிரச்சனை இல்லை, பைக் பண்ணி நிறுத்தாதீங்க அப்படின்னு சொன்னார். ஓகே சார், இங்கே நிறுத்த மாட்டோம் அப்படின்னு. ஒரு கார் போச்சு, அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போங்க, தனியாலாம் மேக்ஸிமம் போகாதீங்க அப்படின்னு சொன்னார். தனியாக போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார். அதையும் கொஞ்சம் சேஃபாக போங்க, வண்டி வந்து வழியில் இங்கே நிறுத்தாதீங்க அப்படின்னாரு. அதே மாதிரி கிளைமேட் வந்து அங்கே மழையாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெயின் கோட்டு இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு சொன்னேன். ஸோ பாதியில் போனால் ரெயின் கோட் வேர் பண்ணிக்குவோம் கிளைமேட் மாறிச்சுன்னா. ஏன்னா அப்படி எங்கே வந்து இது இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நான் ஸ்டாப்பாக ட்ராவல் பண்ணுறாங்க, இங்கே வண்டி நிறுத்தாதீங்கன்னு சொல்லிட்டாரு. நம்ம அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோங்க. இவங்களும் மூணார் தான் போகிறாங்களாம். அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போவோம். ஃபேமிலி தான் போகிறோன்னு சொன்னாங்க சார். அதனால் பிரச்சனை இல்லை, அவங்க கூடவே போயிடுங்க அப்படின்னாங்க. ஜஸ்ட்டு எதுவும் ஆகாது, பட் இருந்தாலும் வந்து உங்கள் சேஃப்டி கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொன்னோம். அவங்க ஏன் தப்பாக எடுத்துக்க போகிறாங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி. ஸோ ஆமாடி அந்த வண்டி கூட போயிடலாம், அதுவும் மூணாறு தான் போதும். நல்லா இருக்கு மழை, அதை பார்க்குறேன். இங்கே வந்து ஸ்லோவாக தான் போகணும்னு சொன்னாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடாதுங்க இந்த ரூட்டில், அது ரூல்ஸு. செக் போஸ்ட் வந்து ஏதோ 6 செக் போஸ்ட் இருக்குன்ற மாதிரி ஏதோ போட்டிருந்த மாதிரி பார்த்தேன், எக்ஸாக்டாக தெரியலங்க. ஸ்பீட் லிமிட்டிங் 30 தாண்டி போகக்கூடாதான், தெரியல ஏன்னு அவங்கள தான் போய் கேட்கணும். பேக்கை போட்டு ஒரு பக்கம் அமுத்தாத. இந்த இடம் பார்த்தீங்கன்னா லெப்பர்ட் கிராஸ் பண்ணுற ஏரியான்னு சொன்னாங்க. அது சிறுத்தைகள் கிராஸ் பண்ணும் பகுதின்னு போட்டிருக்காங்க. எங்கேயுமே அதனால தான் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 30 to 50 வந்து ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் கொடுக்க சடனாக எடுத்து திரும்பிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. யானை எங்கே வேணாலும் இருக்குன்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் தனியாக நிறைய பேர் போகிறாங்க வராங்க, சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜாலியாக போங்க, இதை பற்றி நீங்கள் நினைக்காதீங்கன்னு சொல்லி தான் அனுப்புனார் அந்த சார். நல்லா பேசினார். பைக் வந்து டிக்கெட் 20 ரூபாங்க இங்கே, காருக்கு எவ்வளோன்னு பார்க்கல. காருக்கு 40 ரூபா 50 ரூபா அதை போட்டிருந்து, பைக் வந்து 20 ரூபா.
நம்ம அந்த கார் கூடவே போகலான்னு பார்த்தோம். கார் பார்த்தீங்கன்னாக்கா ரூல்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா 20லே வராங்க, 30 இருந்தாக்கா கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்கனாக்கா அதை விட கம்மியாக வராங்கன்னு அர்த்தம். மனசாட்சியே இல்லாமல் 20, 25லே வந்தாங்க, நான் என்னங்க பண்ணுறது? 2 பக்கமும் ஏறி இருக்குங்க பாருங்க. இந்த பக்கம் பிச்சைவரம் போட்டிங் பாயிண்ட் மாதிரி இருக்குது. நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோமா இல்லையா? டவுட்டாக இருக்கே. ஐயோ, ஓ புளியை காப்போம், புளியை சேர்த்து காப்போமா? அங்கே சிறுத்தைகள் நடந்து செல்லும் பகுதின்னு போட்டாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே வந்து புலிகள் நடந்து செல்லும் பகுதின்னு போட்டாங்கன்னா அது இப்படியே திருப்பி வீட்டுக்கு போயிடுவேன். பார்த்தீங்கன்னா செகண்டாக போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து செக்ஷன் போது போல இருக்குது. அங்கே ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க, செம்ம க்ரௌடாக இருக்காங்க. அதுக்காக நிற்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதான் கேரளா செக் போஸ்ட் அங்கே போட்டிருந்தாங்க, அதுக்கு அடுத்தது நம்மளோட செக் போஸ்ட்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் எதனா வச்சுட்ருக்கீங்களா, என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, கூட வரவங்க யார் உங்களுக்கு, அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, எதுக்காக இன்றைக்கி போயிட்டுருக்கீங்க, எல்லாத்தையுமே கேட்டாங்க. அப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரிப்பாக தான் போயிட்டுருக்கோம், நான் வந்து வீட்டில் வச்சுட்ருக்கேன், அப்புறம் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னேன் அவங்ககிட்ட. ஓகே, அவர் சேனலில் கேட்டார். அதுக்கப்புறம் அவர் இடத்துல கார் வந்து செக்கிங் பண்ணதை பார்த்துட்டு போயிட்டாருங்க. சரி, ஓகே, நம்ம கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து ப்ளாக் பண்ணுவோம். ட்ராவலிங் நிறைய இருக்கு, நான் என்ன பண்ணுறது? புரியல. ஜிபிஎஸ் ஆனில் இருக்குல்ல, ஒரு முறை ரூட் போட்டினாக்கா அந்த ரூட்லேயே ஜிபிஎஸ் போகும், அது ஆஃபே ஆகாது கடைசி வரைக்கும். நீ பேசுகிறேன் திரும்பி திரும்பி பேசுகிறேன், அப்படி ஸ்லோ பண்ணிடுவேன்.
காட்டுறேன் இது